நீலகிரியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் மக்கள் இன்று மாலை 4 மணிக்குள் இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் சாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நீலகிரியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நீலகிரிக்கு சென்றுள்ள பொதுமக்கள் கவனமுடன் இருக்குமாறு தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் 2 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே பேசிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பவ்யா தண்ணீரு, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மரங்களுக்கு அடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மின்கம்பிகள் உள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இங்க ட்ரீஸ் ஃபாலிங் ஆகும்போது நிறைய கரண்ட் வயர் பிரச்சனை வரும். ஸோ அப்போ போய் வயர்ஸ் டச் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லியிருக்கோம். மரங்கள் கீழே பார்க்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே பண்ணக்கூடாது. ஃபோட்டோஸ் அது செல்ஃபிஸ் அது எடுக்கிறதுக்கு ஓல்ட் டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் அவங்க ஓனா ஃபாரஸ்ட்குள்ள இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸு சொந்தமாகவே யாரோட கைடன்ஸ் ஒரு பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் டு ஆல் த டூரிஸ்ட். இதேபோன்று கோவையில் மழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் முத்துசாமி, மழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். அதி கனமழையின் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். முன்னேற்பாடு இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது. பொதுமக்கள் ஒரு ஜாக்கிரதையாக மழை வருதுனாக்க நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. 90 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் என்னென்ன தேவையோ முகாம்கள், அதே போல் மருத்துவர்கள் இருப்பது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஒவ்வொரு அதிகாரியை தனியாக போட்டு, இப்போ வால்பாறையில் ஒரு ஆர்டிஓ லெவலில் ஒருத்தரை அங்கே போட்டிருக்காங்க. 1077 ஜென்ரலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஒன்றியத்திற்கு, அந்தந்த நகராட்சிக்கு எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சரியான